ஆல் வெல்கம் டு சமையல் வித் கனி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ரொம்பவும் ஹெல்த்தியான பசங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஒரு பணியார ரெசிபி தான். இது ஸ்வீட் பொட்டேட்டோவில் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே அதுக்கு பைண்டிங் ஏஜெண்ட்டாக நான் இங்கே ரவை எடுத்துருக்கேன். நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பைண்டிங் ஏஜெண்ட்டை கூடவோ குறைச்சலோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ரவை எடுத்திருக்கேன். மேபி நீங்கள் கோதுமை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ராகி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவுனா நீங்கள் டைரெக்டாகவே மிக்சியில் போட்டு சக்கரவள்ளி கிழங்கோட அரைச்சிக்கலாம். ராகி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ரவை எடுத்திருக்கேன். ரவையை ஒரு 5 நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊறின ரவை கூட நம்ம இங்கே துருகி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு, அது கூட 2 ஏலக்காய், சர்க்கரைக்காக நான் இங்கே வெல்லத்தை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாகு கன்சிஸ்டன்சி வேண்டாம், நம்ம வெல்லம் கரைஞ்சா போதும். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதில் நான் எந்த சோடா உப்பு எதுவுமே நான் போடலை. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால இது ரொம்பவும் ஹெல்த்தியாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சோடா உப்பு போடலை. ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஸ்வீட் பண்ணுறோம் அப்படின்னாலே கொஞ்சம் உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். ஸோ அதனால் போட்டாச்சு. இப்போது பணியாரக்கல் அடுப்பில் வச்சு நெய் ஊற்றிக்கோங்க. கல் நெய் எல்லாமே நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை ஒரு கரண்டியாக எல்லா குழிகள்லேயும், நம்ம சோடா உப்பு போடலை அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே ஊற்றிக்கோங்க. சோடா உப்பு போடுறதா இருந்தால் தான் அரை போட்டு உப்பி வரும். நம்ம சோடா உப்பு போடல, நல்லா நீங்கள் ஃபுல்லாகவே ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நடுவில் மாவு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போதே நீங்கள் பிரட்டினீங்க அப்படின்னா தான் பணியாரம் நல்லா உருண்டையாக வரும். அப்படி இல்லைன்னா ஒரு சைடு சப்பையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரட்டியாச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அது நல்லா புஜுக்குன்னு இருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான ஸ்வீட் பணியாரம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் மரவள்ளி கிழங்குல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங்.